தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் இந்த ஆண்டு 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருக்கும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சற்று முன் எக்ஸ் தளத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டு அதன் மீது அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதம் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு நிறைவு பெறும் போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும் எனவும் அண்ணாமலை அதிலே தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொலி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது எனவும் அந்த காணொலியை எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார். கமிஷன் அடித்து 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்று அன்று மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த ஆண்டு பட்ஜெட் தொடங்கும் பொழுது 9.5 லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்தினுடைய மொத்த கடன் இருக்கும் எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கு. ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கு.